கிராம மிஷனரி இயக்கம் வழங்கும் கிராமிய நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கிராம மிஷனரி இயக்கம் கடந்த 27 ஆண்டுகளாக சிறுவர் மற்றும் வாலிபர் மத்தியில் ஊழியம் செய்து வருகிறது. 800க்கும் மேற்பட்ட மிஷனரிகளோடு தமிழ்நாட்டில் உள்ள 38 மாவட்டங்கள் உட்பட ஆந்திரா, ஒடிசா, கர்நாடகா, சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் மற்றும் மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களிலும் நற்செய்தி பணியை செய்து வருகிறது. எமது இலக்கு 1,00,000 கிராமங்கள், 7,000 மிஷனரிகள், ஒவ்வொரு மாநிலத்திலும் 500 மிஷனரிகள். எமது தரிசனம் என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்ற வசனத்தின்படி கிராமங்களில் உள்ள சிறுவர் மற்றும் வாலிபர்களை கிறிஸ்துவுக்குள் வழிநடத்தி அவர்கள் மூலம் கிராமங்களை சுவிசேஷ மயமாக்குதல், சந்திக்கப்படும் சிறுவர் மற்றும் வாலிபர்களை நாளைய தலைவர்களாகவும் ஊழியர்களாகவும் உருவாக்குதல், ஒவ்வொரு கிறிஸ்தவரையும் ஆத்தும ஆதாயம் செய்கிறவராக மாற்றுதல். இப்பொழுதும் எமது நிகழ்ச்சிகளை ஜெபத்துடன் பார்த்து பயனடையுங்கள். செயல்படும் கிறிஸ்தவர்களாக தேவனுக்கு உங்களை அர்ப்பணிப்பது உறுதி. ஹலோ நேயர்களே, உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசலாமா? என்னோட எதிர்காலம் எப்படி இருக்குமோன்ட்டு யோசிக்காதவங்க இந்த உலகத்துல யாருமே இல்லை. உங்க ஃபியூச்சர் பிரைட் ஆகிறதுக்கு நான் இன்னைக்கு உங்களுக்கு டிப்ஸ் சொல்ல போறேன். உங்களோட விரல் நுனி அதிக நேரத்துல எதுல இருக்கு? பைபிள் ஆர் மொபைல்? ஹலோ நேயர்களே, உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசலாமா? ஒரு கனாவுக்கும் பல்லுக்கும் ஒரு கான்வர்சேஷன் நடந்தப்போ 32 பல்லு சொல்லிச்சா, நாங்கள் எல்லாரும் உன்னை இறுக்கி பிடிச்சா நீ காலி, நீ ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிச்சான். அதுக்கு அந்த நாக்கு சிரிச்சுக்கிட்டே சொல்லிச்சான், நான் மட்டும் ஒரு வார்த்தையை மாற்றி சொன்னேன்னா நீங்கள் 32 பேரும் காலின்னு சொல்லிச்சான். இதைத்தான் நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். நாவும் நெருப்பு தான், அது அநீதி நிறைந்த உலகம்னு போட்டிருக்கு. நம்மளோட நாவு நீதி உள்ள வார்த்தைகளை பேசுதா இல்லை அநீதி உள்ள வார்த்தைகளை பேசுதான்னு சிந்திப்போமா? Who is my protector? Who is the creator? La 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 la. He is the Lord of Lords. He is the King of Kings. He is the awesome God. Yes, it is Jesus Christ. Amen. Amen. இயேசுவின் செல்லங்கள். கோடி திரள் கூடி குகை தேடி வெகமோடு விண்மீன்களிடமாறி பாரெங்கும் வந்து கொட்டும். நானோ ஆடி மிக பாடி என் நேசருடன் சேர்வேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா
இருக்கிறவன் சர்வ வளருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி நீரென்று அடைக்கலாம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறேன் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனையும் கள்ளிக்கும் பாலாக்கும் கொள்ளை தப்புவிப்பார். அவர் தமது சிறுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் போகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசேமிக்க இடமும் ஆகும். மிரளி உண்டாகும் பயந்தற்கும், பகலில் பறக்கும் அம்புக்கும், நீரில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்துக்கும் நீர் பயப்படாது இருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீர் அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வல்மலனை காண்பாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேராது, வாதே உன் கூடாரத்தை அணுகாது. சங்கீதம் 91:1-10 வரை. இயேசுவின் செல்லங்கள். அவன் நம்ம எல்லாம் சர்ச்சில் உட்காந்து ஏசுனார் வார்த்தைகளை கேள்விப்படுறோம், அற்புதங்களை கேள்விப்படுறோம், எத்தனை வார்த்தைகளை டெப்த்தாக பேசுகிறோம், ஹீப்ரு மொழியில் பிரசங்கம் கேட்குறோம், எவ்வளோ வசதிகள்ங்க நமக்கெல்லாம். ஆனால் ஒரு பிரயோஜனம் இல்லை. நீங்கள் போய் சர்ச்சுக்கு போய் பிரசங்கம் கேட்குற எல்லாத்தையும் குப்பையில் போட வேண்டியதான். அவர் பாஸ்ட் கற்பவேதனைப்பட்டு உங்கள்கிட்ட பேச தான் செய்வார். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே கிராம மிஷனரி இயக்க குடும்பத்தின் சார்பாக உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். எங்களுக்காக ஊழியத்திற்காக ஜெபிக்கிறீர்கள், கொடுக்கிறீர்கள். அநேகர் உங்களுடைய ஊழியத்திற்காக எங்கள் வீட்டில் ஒரு ஜெபக்கூட்டம் ஆரம்பித்து அதில் ஸ்பெஷலாக உங்களுக்காக ஜெபிக்கிறோம் என்று செய்திகள்லாம் கேட்கும்போது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. அல்லேலூயா. சில வெளிநாடுகள்லையும் கூட வீட்டு ஜெபக்கூட்டம் நம்முடைய ஊழியத்திற்காகவே ஆரம்பித்திருக்கிறார்கள். என்னை பொறுத்தளவுக்குங்க, உங்களுக்கு சொந்த வீடு கொடுத்துருக்கிறாரா? அல்லங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம எத்தனையோ பேர் ரோட்டில் கிடக்கிறாங்க, வீடு இல்லாமல் இருக்கிறாங்க. ஆனால் உங்களுக்கு சொந்த வீடோ வாடகை வீடோ கொடுத்துருக்காருன்னா அங்கே ஊழியம் நீங்கள் செய்யணும். அந்த வீட்டை ஏசப்பாவுக்கு மாதத்தில் 1 மணி நேரமாவது இல்லை வாரத்தில் 1 நாள் வச்சிங்கன்னா நல்லது. ஒரு சிறுவர் ஊழியம் ஆரம்பிக்கலாம், ஒரு வாரம் வாலிபர் ஜெபக்கூட்டம் ஆரம்பிக்கலாம், ஒரு நாள் குரலை மாதிரி எழுப்புதல் ஜெபக்கூட்டம் வைக்கலாம். நம்ம வைக்க போகிற வாலிபர் முகாம் ஆகஸ்ட் 15ஆம் தேதி 1,00,000 வாலிபர்கள் பங்கு வரணும்னு சொல்லி வீட்டு ஜெபக்கூட்டம் வைங்க. அது முடித்து 25,000 கிராமங்களில் சுவிசேஷம் அறிவிக்க போகிறோம். பல லட்சக்கணக்கான கைப்பிரிகள் தேவை. ஒரு கிராமத்துக்கு ஒருத்தராவது பைபிள் கேட்டாங்கன்னா நம்ம கொடுக்கணும். இல்லை சில கிராமத்தில் 2 பேர் 3 பேர் எனக்கு முழு பைபிள் வேணும்னு சொல்லி கேட்பாங்க. அவங்கன்னா சொல்லுவாங்க, நான் அந்த காலத்தில் சிறுபள்ளியில் கிறிஸ்தவ ஸ்கூலில் படிச்சிருக்கிறேன், ஆனால் எனக்கு பைபிள் கிடைக்கல, இப்போ திருமணம் ஆகி நாங்கள் வந்துட்டு எனக்கு முழு பைபிள் தாங்க, இன்னும் வாசிக்கணும்னு ஆசைப்படுறேன், அது எங்கே கிடைக்குது அப்படியெல்லாம் எனக்கு தெரில அப்படி சொல்லுவாங்க. இதெல்லாம் நான் ரட்சிக்கப்பட்ட ஊழியத்துக்கு வந்த புதுசில் எனக்கு நல்ல ஒரு புது பைபிள் வாங்கணும்னு ஆசை. ஆனால் எங்கே வாங்கணுன்ட்டு தெரியாது, காசு இருக்காது. என்னை பொறுத்தளவுக்கு அடிக்கடி என் பிரசங்கத்தில் சொல்கிறேன், கிட்டத்தட்ட 1.5 வருஷங்கள் முழு பைபிளே இல்லாமல் சும்மா ஊழியம் செஞ்சுட்டே இருந்தேன். அதனால தான் இன்றைக்கி ஆசை, என்னை போல் யாரும் இருக்கக்கூடாது, மாதந்தோறும் ஒரு 1000-லேருந்து ஒரு 5000 பைபிளாவது பைபிள் இல்லாதவங்களுக்கு வாங்கி தரணும்னு சொல்லி பிரயாசப்படுகிறோம். அல்லேலூயா. பாருங்க, நாம் ஏதாவது செய்யணுங்க நம்முடைய வாழ்க்கையில். உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு ஜெபக்கூட்டம் ஆரம்பிக்கணும். உங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தேகம் வந்துச்சுன்னா என் கூட தொடர்பு கொள்ளலாம். சில பேர்கள் உங்கள் குடும்பத்தார்கள் வெளிநாடுகளில் இருக்காங்கன்னா, அங்கு அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் ஒரு தரிசனத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். யாருக்கு? பவுலுக்கு கொடுக்கிறார். அங்கு மகதோனியாவில் இருக்கிற ஒருவன் வந்து நின்று எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி வேண்டிக் கொண்டதாக இருக்கிறது. நீங்கள் ஆண்டவருக்காக ஏதாவது அங்கே செய்வதற்கு நடப்பிக்க வேண்டும். இன்றைக்கி ஆண்டவர் எனக்கு உங்கள் ஒவ்வொருத்தர்கிட்ட ஏதாவது ஒரு உதவி கேட்பார். அல்லேலூயா. உங்களை மகதோனியா தேசத்தில் ஒருவனை வச்சு எதற்காக அவன் மூலியமாக தான் ஊழிய அழைப்பு வருது. இந்த செய்தி கேட்குற உங்களுடைய குடும்பத்தில் உள்ள உங்கள் பிள்ளைகளோ உங்கள் உறவுக்காரங்களோ வெளிநாடுகளில் இருக்காங்களா? ஒன்றும் இல்லை, எங்கள் இடத்துக்கு வாங்க, நீங்கள் ஒரு சின்ன சின்ன உதவி, நாங்கள் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கொடுக்குறோம், தங்குறதுக்கு இடம் கொடுக்குறோம், இவ்வளோ போதுங்க. அந்த தேசத்துலேயே ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொடுப்பார். ஒருவேளை லீதியால் உள்ளம் திறக்கப்படுவது போல் நீங்கள் உங்கள் பிள்ளைகளோ ஏதோ வெளிநாடுகளில் இருக்கிற அந்த தேசத்தில் லீதியாட்கள் உள்ளங்களை திறப்பார். பிசாசின் பிடிகளை விடுதலையாக்குவார். சிறைச்சாலை அதிகாரி குடும்பமாக ஞானசான் எடுத்தது போல்
அநேகர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் எடுப்பார்கள். அன்பிற்குரியவர்களே, உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு ஆண்டவருக்காக உதவி செய்யணும். அல்லேலூயா. நிறைய பேர் சொல்லுவாங்க, ஐயோ நாங்கள் போகிற சர்ச்சு பாஸ்டரு உங்களுக்கெல்லாம் பிரசங்கம் பண்ணுறதுக்கு இடம்லாம் கொடுக்க மாட்டார், அவருக்கு மிஸ்டரி ஊழியெல்லாம் பிடிக்காது. பரவாயில்ல, உங்கள் வீடுகளில் திறந்து கொடுங்க. சூனிமியால் என்ன ஒரு பொருதனை பாருங்கள். எப்பொழுதும் இங்கே வருகிற இந்த எலிசா தீர்க்கதரிசி பரிசுத்தவான் என்று காண்கிறேன். அவருக்கு ஒரு சின்ன அறை கட்ட போகிறோம், ஒரு வீடு கட்ட போகிறோம். அவர் இங்கே வந்து தங்கட்டும். அல்லேலூயா. என்ன அன்புங்க, என்ன அன்பு. அவள் அறை கட்டுகிற எது எதிர்பார்த்து இல்லைங்க, சும்மா கட்டுறா பாருங்கள். நல்லா கவனிக்கிறா, சாப்பாடு கொடுக்குறா. அவள் பாருங்க, அவள் எனக்கு என் குழந்தை இல்லைங்கிற ஒரு பொருதனையும் சொல்லவே இல்லை. எலிசா தீர்க்கதரிசி சொல்கிறார், ஏதாவது ராஜாவிட்ட உனக்கு ஏதாவது கடிதம் கொடுக்கணுமா, ராஜாவிட்ட நான் பரிந்து பேசணுமா கேட்குறாரு. அவள் எனக்கு ஒன்றும் வேண்டாம், நாங்கள் நல்லா இருக்கேங்கிற. அங்கே இருக்கிற வேலைக்காரன் சொல்கிறான், இவள் குழந்தை இல்லை, அவள் புருஷன் வயது சென்றவள். அப்படின்னா என்ன, இனிமேல் குழந்தையே பிறக்காது, அப்படிப்பட்ட நிலைமை இருக்கிறது என்று சொன்னவுடன் அங்கே சொல்லுகிற வார்த்தை என்ன, ஏதோ உற்ப காலகட்டத்திலே ஒரு குமாரனை அணைத்து கொண்டு இருப்பாய், அந்த குறைவை ஆண்டு நிறைவாக்குறார், குழந்தை கொடுக்கிறார். இந்த குழந்தை இறந்து விடுகிறது. ஒரு சூழ்நிலையில் இறந்த குழந்தையும் திருப்பி கொடுக்குறார். இந்த செய்தி கேட்கிற சகோதரனை, உங்கள் வீட்டை ஏசப்பாவை கொடுங்கங்க. ஏதாவது ஒருத்தர் ஊழியத்தை ஆரம்பிங்க, என்ன செய்யணும்னு கேளுங்க. அல்லேலூயா. ஒன்றும் இல்லை, எல்லாம் ஐயோ அங்கே ஊழிய சபைகளில் கொடுக்கணும் அப்படின்னா இல்லை. ஏதாவது உங்களுக்கு ஆண்டவர் பேசுகிற ஊழியக்காரர்களுக்கு பரிசுத்தவான் என்று பாருங்கள். அவங்க தரிசனம் சரியாக இருக்குதா, அவங்க அர்ப்பணிப்பு சரியாக இருக்குதா, அவங்களுடைய ஜெபம் நல்லா இருக்குதா, அவங்களுடைய இலக்கு சரியாக இருக்குதா, அவங்கள நம்ம வீட்டில் தங்க வச்சா ஆண்டவர் நாம மகிமைப்படுமா, இதெல்லாம் கேட்டு ஒரு வேளை இடம் கொடுங்க. எனக்கு ஏசப்பா சொன்னார், என் ஊழிய காரியங்களில் எங்களுடைய கிராமத்தில் தான் நான் இருக்கிறேன். புள்ளலக்கோட்டை என்ற ஒரு கிராமம் விருதுநகர் அருகாமையில் இருக்கிறேன். 10 ஏக்கர் இடம் இருக்குது. எங்கள் இடத்துல ஒரு 200 300 பேர்கள் இங்கே ஒரே இடத்துல தங்கி இருக்கிறோம், ஒரே சாப்பாடை சாப்பிடுகிறோம். அல்லேலூயா. இது போக எங்கள் இடத்துல ஒவ்வொரு நாளும் கல்யாண விருந்து தாங்க நடக்குது. ஒரு கல்யாணத்துக்கு எவ்வளோ சாப்பாடு ஆயத்தமாகுமோ அவ்வளோ சாப்பாடு ஆயத்தப்படுத்துக்கிறோம். என்னன்னு கேட்குறீங்களா, எங்கள்கிட்ட இருக்கிற 300 பேர்கள் அப்போ 3 பேரை சாப்பிட்டாங்கன்னா 900 சாப்பாடு கணக்கு பார்த்துக்குவாங்க. டெய்லி பசித்தோருக்கு உணவுங்கிற ஒரு திட்டத்தின் மூலியமாக என் கிராமத்தை சுற்றியில் இருக்கிற கஷ்டப்படுகிறவர்கள், தேவையுள்ளவர்கள், கால் நடக்க முடியாதவங்க, விதவைகள், அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு ஒவ்வொரு நாளும் மதியம் நாங்கள் ஆக்குற சாப்பாடில் நாங்கள் சாப்பிட்ற சாப்பாடு அவங்களுக்காக ஆயத்தப்படுத்தி கொடுக்குறோம். இன்னும் இரவு நேரங்களிலே சில மாணவர்கள் படிப்பதற்கென்று வருகிறார்கள். டியூஷன் சென்டரில் கிட்டத்தட்ட சுமார் 7 டீச்சர்களை போட்டு சுமார் 100 சிறுபிள்ளைகள் தேடி வருகிறார்கள். அவங்களுக்கும் படிக்க வச்சு சாப்பாடு கொடுத்து அனுப்பிவிடுவோம். அல்லேலூயா. நீங்கள் ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசினாருன்னா, நாங்கள் எங்கள் கேம்பஸில் ஒரு நாள் நாங்கள் முழுசும் சாப்பிடுவதற்கு, கல்யாண விருந்து சாப்பிடுவதற்கு எவ்வளோ ஆன்னு கேட்குறீங்களா, ஒரு 20,000 ஆகுங்க. 3 நேரம் சாப்பாடு, 1000 சாப்பாடு நாங்களாக தான் ஆக்குவோம். நீங்கள் கொடுக்கலாம். அல்லேலூயா. நானும் சொல்கிறேன், ஏதாவது ஒரு உதவி. அந்த சுனமியாள் தன் வீட்டில் வர்ற ஊழியக்காருக்கு 2 பேர் சாப்பாடு கொடுக்குறாங்க. என்ன அற்புதம் பாருங்க. அல்லேலூயா. குறைவை நிறைவாக மாற்றுகிறார். அன்பிற்குரியவர்களை நீங்கள் அப்படி மாற்றணுங்க. நான் எப்பொழுதுமே சொல்லுவேங்க, உங்கள் வீட்டுக்கு ஒரு அற்புதம் தேவை இருக்குதா, ஒரு குறைவு நிறைவாக மாற்றணும். அற்புதம் செய்வதற்கு உங்களுடைய அர்ப்பணிப்பில் தான் இருக்குது. உங்கள் கைகளில் தான் அர்ப்பணிப்பு இருக்குது, உங்கள்கிட்ட தான் அர்ப்பணிப்பு இருக்குது. ஒரு ஏழை விதவை சிறிய அடையும் கொஞ்சம் எண்ணெயும் வச்சுருக்கலாம், கொஞ்சம் விறகு சாப்பிட்டு சாக போகிறேன்னு சொல்லலாம். நான் சொல்கிறேன், உன்ட இருக்கிற அந்த கொஞ்சம் அடை தான் அற்புதத்தை நீ ருசி பார்ப்பதற்கு வழி. அது அல்லேலூயா. அந்த கொஞ்சம் அடை உங்ககிட்ட இருக்கிற வரைக்கும் அது ஆண்டவருக்கென்று கொடுத்தேன்னா அதில் ஆண்டவர் அற்புதம் செய்வார். எலியா தீர்க்கதரிசிக்கு ஒரு சின்ன அடை கொடுத்தாலே, சாப்பாடு கொடுத்தாலே, அங்கே என்னுடைய வேதாகம் கற்றுக் கொடுக்குற சத்தியம் என்ன தெரியுமாங்க, பஞ்சகாலம் தீர்மற்றும் சாக நினைத்த அவளும் அவருடைய குமாரரும் அவருடைய உறவுக்காரர்கள் எல்லோரும் சாப்பிட்டு திருப்தியாக இருக்கிறார்கள். என்ன ஆண்டவரையா. அன்பு கிறிஸ்துவ நண்பர்களை, இப்போ கூட யோசிங்க, உங்கள்கிட்ட என்ன இருக்குது, அதுதான் உங்களுக்கு அற்புதத்தை கொண்டு வருகிற வழி. அது வியாதியிலிருந்து சுகமாக இருக்கலாம், கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலையாக இருக்கலாம், குழந்தை பாக்கியமாக இருக்கலாம். அதை நம்ம எல்லாரும் செய்யணும். கட்டாயம் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நான் சொல்கிறேங்க, இப்போ கூட உங்களுக்காக நான் இப்போ ஒரு சின்ன ஜெபம் பண்ணுறேங்க. அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிங்க ஐயா.
ஆண்டவரே என்னுடைய வீட்டில் ஏசப்பா ஊழியம் நடக்கணும், ஏதாயிலும் உமக்காக நான் உதவி செய்ய போகிறேன், ஒரு ஊழியக்காரர்களை தங்க வச்சு சாப்பாடு கொடுக்க போகிறேன், நல்ல ஊழியக்காரர்களாக நான் கண்டுபிடிக்க எனக்கு உதவி செய்யுங்கப்பா, அடையாளம் காமிங்க ஆண்டவரே. நான் எங்கள் வீட்டில் ஒரு சிறுவர் ஊழியம் ஆரம்பிக்க போகிறேன், ஒரு வாலிபர் ஜெபக்கூட்டம் ஒரு வாரத்தில் ஆரம்பிக்க போகிறேன், கொரோனி மாதிரி எழுப்புதல் ஜெபக்கூட்டம் ஆரம்பிக்க போகிறேன், அங்கே எல்லாம் வர்ற எல்லாரும் பரிசுத்தருடைய அபிஷேகத்தினால் நிரப்பப்படும்படி ஒரு வீட்டு ஜெபக்கூட்டம் ஆரம்பிக்க போகிறேன், ஒரு சுகமாளிக்கும் ஆராதனை நடத்த போகிறேன். எனக்கு ஜெபன்னா என்ன தெரியுமாங்க, ஒவ்வொரு கிறிஸ்தவ வீடுகளும் ஒரு சபையாக மாறணுங்க. அல்லேலூயா. அதுக்காக நான் உங்கள் இருக்கிற ஸ்தல சபை உங்களை வழி நடத்தின ஞானசம் கொடுத்து போதகர்களுக்கு இடையூறாக இல்லை, அவங்கள்ட்ட நீங்கள் சொல்லி, பாஸ்டர் நாங்கள் இருக்கிற இந்த தெருவில் எங்கள் வீட்டில் ஒரு ஜெபக்கூட்டமாக ஆரம்பிக்கிறோம், நீங்கள் தவறாக எடுத்துக்கொள்ளாங்க, இது உங்களுடைய பிரான்ச் சர்ச் இது. அல்லேலூயா. நான் சபை காரியங்களை தசமாக கொடுப்பேன் என்று போதகரிடத்தில் உங்களை நீங்கள் டிரான்ஸ்பரண்டாக இருந்து ஒவ்வொரு வீடுகள்லையும் நீங்கள் ஊழியத்தை ஆரம்பிக்கணும். இந்தியாவில் இருந்தாலும் சரி, வெளி மாநிலம் இருந்தாலும் சரி, கிராமத்தில் இருந்தாலும் சரி, சிட்டியில் இருந்தாலும் சரி, வெளிநாடுகளில் இருந்தாலும் சரி, எனக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, நீ ஏசப்பாவுக்காக நேரத்தை உன் வீட்டை உன் தாளந்துகளை ஒப்பு கொடுத்தேன்னா இப்போ ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம நீங்கள் ஒரு பொருதனை பண்ணுங்க. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, ஆண்டவரே என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவ நண்பர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். சூனமியாளை போன்று, அந்த சாரிபாத்து விதவையை போன்று தன்னிடத்தில் இருக்கிறதை தன் வீட்டிலே ஊழியக்காரர்களை போஷிக்கும்படி, ஊழியக்காரர்களை தங்க வைக்கும்படி, அல்லேலூயா ஆண்டவரே ஏதாயிலும் ஒரு ஊழியத்தை தொடங்கும்படி தன்னுடைய வீட்டை ஒப்பு கொடுக்கிற நேரங்களை ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். யாரெல்லாம் இப்பொழுது என்னோடு கூட சேர்ந்து பொருதனையோடு கூட ஜெபிக்கிறார்களோ அவர்கள் மீது உம்முடைய வல்லமை வருவதாக. ஆண்டவருக்காக, உம்முடைய ஊழியக்காரர்களுக்காக, உம்முடைய ஊழியத்திற்காக தன்னுடைய வீட்டை உமக்காக அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிறோட வீட்டில் இருக்கிற வியாதிகளை எடுத்து போடும், வறுமைகளை, குறைச்சல்களை, தரித்திரங்களை எடுத்து போடும். ஓ ஷக்க பாபா தூரதி அக்கமாந்தூரி. ஆண்டவரை சூனமியால் வீட்டில் இருக்கிற குறைவை நிறைவாக்கி, குழந்தை இல்லாத குறைவை நிறைவாக்கி, குழந்தை பாக்கியம் கொடுத்தது போல எல்லா குறைகளும் நிறைவாக மாறுவதாக, வேலை இல்லாமல் குறைவுகள் நிறைவாக மாறுவதாக, திருமண தரைகள் உள்ள கடைகள் அந்த குறைவுகள் இயேசுவின் நாமத்தினாலே மாறுவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே எல்லா குறைவுகளும் இயேசுவின் நாமத்தினால் நிறைவாக மாறுவதா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். சாரிபாத்து விதவை வீட்டில் இருக்கிற குறைச்சல்களை, தரித்திரங்களை எடுத்து போட்டுறேன் அப்பா. இப்பொழுது யாரெல்லாம் என்னோடு கூட சேர்ந்து உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே தன்னையும் தன் வீட்டுகளையும் ஆண்டவரை உமக்காக அர்ப்பணிக்கிறார்கள், தன்னால் என்ற ஊழியத்தன் தன் வீட்டிலே செய்யும்படி எல்லாம் பொருதனை பண்றாங்களோ அவங்க வீட்டில் இருக்கிற தரித்திரங்கள், குறைச்சல்கள் மாறுவதாக இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிற அற்புதத்தை செய்யும். அநேக சாட்சிகளை அடியேன் கேட்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. பாருங்க, இப்படியெல்லாம் நம்ம ஜெபிக்கணுங்க. நீங்கள் பைபிள் வாசிக்கிறீங்க, ஒரு சாப்டர் வாசிக்கிறீங்கன்னா அதிலிருந்து ஜெப குறிப்புகளும் எடுக்கணும். ஜெப குறிப்பில் எடுத்து ஜெபிக்கணும். அதை சொல்லி 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 ஜெபிக்கணும். பர்த்திமேயின் குருடன் சுகமாக்குற அந்த அற்புதத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் எவ்வளோ காரியங்கள் சத்தியம் பொதிந்திருக்குது. பர்த்திமேயுக்கு யாராவது ஒரு பாஸ்டர் ஜோம் பண்ணி அற்புதம் நடக்கலை, தீர்க்கதரிசி ஜோம் பண்ணி அற்புதம் நடக்கலை. ஒருவேளை டேவிட் கணேசன் ஆகிய நானோ, மோகன் லாசரஸோ, இல்லை பால்தனகரன் அண்ணனோ, அவங்க பெரிய 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 பிரபலியமான ஊழியக்காரர்கள் ஜோம் பண்ணி அந்த பர்த்திமேயு அற்புதம் நடக்கலை. இன்னும் பாருங்க, அவன் அற்புதம் நடந்தது எங்கே தெரியுமா? தெருவில் நடக்குது. தெருவில் இருந்து ஜெபிக்கிறான். அன்பு கிறிஸ்துவ நண்பர்களே, நாம் எல்லாம் புண்ணிய ஸ்தலங்கள் போல அங்கங்கே போக பிரயாசப்படுகிறோம். நான் போகிறது தப்புன்னு சொல்ல, அது தேசத்துடைய எழுப்புதலுக்காக அங்கே போய் ஜெபிக்கணும். அதற்காக ஆண்டவரை தேடி போகணும். அல்லேலூயா. ஒருவேளை புதிதாக ஆண்டவரை அறிய விரும்புகிறவர்கள் அப்படிப்பட்ட நல்ல ஊழியக்காரர்களிடத்துல நல்ல அங்கங்கே நடக்கிற கூட்டங்களை, சுகமளிக்கும் கூட்டங்களை பங்கு பெற செய்யணும், பங்கு பெறணும். அங்கே அற்புதத்தை பெறுவதற்காக அவங்க போகலாம். ஏற்கனவே இயேசுவை ஏற்றுக்கொண்டு பல வருடங்கள் இயேசுவோடு பிரயாணம் செய்கிறவர்கள், பல பிரசங்களை கேட்ட நீங்கள் என்ன செய்யணும்? நீங்கள் ஜெபிக்கணும். உங்கள் வீட்டில் இருந்து உங்களுடைய தனி ஜெபத்தில் நீங்கள் ஜெபிக்கணும். தெருவில் இருக்கிற பர்த்திமேயு அற்புதத்தை பெறா, நீங்கள் பெற முடியாதுங்க. அல்லேலூயா. பர்த்திமேயு கற்றுக் கொடுக்குற பெரிய பாடம் சந்தோஷமானதுங்க. ஆண்டவர்கிட்ட நான் ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவரே எனக்கு பர்த்திமேயிட்டு இருக்கிற அந்த சுபாவத்தை எனக்கு தாங்கப்பா.
அந்த விசுவாசத்தை எனக்கு தாங்கப்பா, அந்த வைராக்கியத்தை எனக்கு தாங்கப்பா, நான் ஜெபிக்கிறேன். அவன் பாருங்க, அதில் எனக்கு பிடிச்சது என்ன தெரியுமா, அவன் தெருவில் இருந்து அவன் இயேசுனாரு குறித்து கேள்விப்பட்டிருக்கிறான். அவன் நம்ம எல்லாம் சர்ச்சில் உட்காந்து இயேசுனாரு வார்த்தைகளை கேள்விப்படுறோம், அற்புதங்களை கேள்விப்படுறோம், எத்தனை வார்த்தைகளை டெப்த்தாக பேசுகிறோம், ஹீப்ரு மொழியில் பிரசங்கம் கேட்குறோம், எவ்வளோ வசதிகள்ங்க நமக்கெல்லாம். ஆனால் ஒரு பிரயோஜனம் இல்லை. நீங்கள் போய் சர்ச்சுக்கு போய் பிரசங்கம் கேட்குற எல்லாத்தையும் குப்பையில் போட வேண்டியதான். அவர் பாஸ்டர் கற்பவேதனை பெற்று உங்கள்கிட்ட பேச தான் செய்வார். கேட்குற நீங்கள் சப்பானியாக இருந்தால் என்னங்க பிரயோஜனம்? இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டால் என்ன செய்யணும்? ஒரு பிரசங்கம் கேட்கிறோம், அதை வாழ்க்கையில் அப்ளை பண்ணணும், அந்த அற்புதத்தை ருசி பார்க்கணும். உங்கள் பாஸ்டர் பர்த்திமேயு குருடனை குறித்து பிரசங்கம் பண்ணுறாரா? ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே அந்த பர்த்திமேய்க்கு செய்த அந்த அற்புதத்தை எனக்கு செய்யுங்க, இப்போ செய்யுங்க, ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அல்லேலூயா. எத்தனை ஒரு பாடுங்களை பைபிள்ங்கிறதுங்க நமக்கு ஆண்டவர் பேசுகிற ஒரு கடிதம் ஐயா, அன்பின் கடிதம், லவ் லெட்டருங்க. நம்ம எல்லாரும் கஷ்டத்தில், கவலைகளில், நெருக்கத்தில் இருக்கோம். அந்த காலத்தில் எல்லா லெட்டர் வாங்கி அதில் அந்த கடிதம் எழுதும்போது அன்பும் பண்பும் பாசமும் நிறைந்த என் அன்பு மகனே, என் அன்பு மகளே அப்படின்னு சொல்லி லெட்டர்கள் வரும். நான் பிடிச்ச என்னுடைய நண்பர்களுக்கு எழுதியிருக்கிறேன். யார்ட்டையும் சொல்லிடாதீங்க, என் லவர்ஸ் கூட லெட்டர் எழுதியிருக்கிறேன். அப்படியே வர்ணிச்சு கவிதையாக எழுதியிருக்கிறேன். ரட்சிக்கப்படாதுக்கு முன்னாடி அங்கே என்ன செய்வோம், அவங்களுடைய பிரச்சனைகளை நான் அறிஞ்சு, ஒன்றும் பயப்படாதீங்க, நான் இருக்கிறேன், உங்களுக்கு உதவி செய்கிறேன், எப்படியாவது அன்பின் வார்த்தைகளை எழுதுவோம். சில பேர் எனக்கு திருமங்கலத்தில் ஒரு அருமையான ஒரு அக்கா இருக்கிறார்கள். அல்லேலூயா. அவர்கள் எனக்கு எழுதின கடிதங்கள் இன்றும் என்னுடைய மனதில் எழுதப்பட்டிருக்கிறது. ஒருவேளை நான் முதல்ல இந்த ஊழியத்தை ஆரம்பித்த போது ஒரு சின்ன கிராமத்தில், கொக்கலாஞ்சேரி என்ற ஒரு கிராமத்தில் எனக்கு ஒரு தாயை போன்று நேசிக்கிற என்னுடைய ஒரு சகோதரி இருக்கிறார்கள். அவர்கள் எழுதின கடிதங்கள் ஒவ்வொரு நாளும் எழுதுவார்கள், வாரம் தோறும் எனக்கு கடிதம் எழுதுவார்கள். அந்த அன்பின் கடிதம் தான் என்னை ஒரு ஊழியனாக வளர்த்தது ஐயா. அன்பிற்குரியவைகளே, ஒருவேளை இதை கேட்ட உடனே எனக்கு அப்படின்னா லெட்டர்ஸ் எழுதுறவங்க யாரும் இல்லைன்னு சொல்லிடாதீங்க. பவுல் பாருங்க, தீமோத்தேயுக்கு எழுதும்போது உனக்கு கொஞ்சம் வயிற்று வலி இருக்கப்பா, கொஞ்சம் திராட்சை ரசத்தை கொஞ்சம் குறிக்கோ, உடம்ப கவனிச்சுக்கோ. அல்லேலூயா. நல்ல அந்த காலத்துக்கு முன்பாக நீ பிரயாணப்படும். எவ்வளவு அட்வைஸ் கடிதங்கள் எழுதுகிறார். அல்லேலூயா. உங்களிடத்துல சண்டைகள் உண்டு என்று கேள்விப்படுகிறேன். எல்லாத்தையும் கடிந்து கொள்கிறார், அன்பாக எழுதுகிறார், ஆண்டோடைய கிருபைகளை எழுதுகிறார். நான் அடிக்கடி நிறைய பேருக்கு சொல்லுவேன், ஒரு ஊழியமே என்னால் செய்ய முடியாதுன்னு சொல்கிறீங்களா? நான் படுத்த படுக்கையில் இருக்கேன். நான் சொல்கிறேன், நீங்கள் ஒரு லெட்டர் எழுதுங்க. ஒரு அம்மானா எனக்கு தெரிஞ்ச அம்மா டெலிஃபோன் டைரக்டரி வச்சுருப்பாங்க அங்கே, அந்த புஸ்தகம், அதில் நிறையபடி அட்ரஸ் இருக்குது. ஒவ்வொரு அட்ரஸுகளுக்கும் மொட்டை கடிதாசம் எழுதுறது போல் எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பின் சாத்திய சுவிசேஷத்தை எழுதுகிற ஒரு தாயாரை எனக்கு தெரியும். அதன் மூலியமாக எத்தனையோ பேர்கள் ரட்சிக்கப்பட்ட சாட்சிகளை அவர்கள் சொல்லுவார்கள். பாருங்க, மனிதர்கள் கடிதம் எழுதுகிற பாருங்க, ஏசப்பா எனக்கு எழுதின லவ் லெட்டருங்க. இதுல எதற்காக எழுதியிருக்கிறார்? என்னால் உனக்கு என்னெல்லாம் அற்புதம் செய்ய முடியும், எப்படிப்பட்ட அற்புதங்களை செய்யும், எந்த அளவிற்கு அற்புதம் செய்ய முடியும். பர்த்திமை குருடன் சொல்லுகிற பாடம் என்ன? குருடான, பிறவி குருடனை என்னால் சுகமாக்க முடியும். அதை பார்க்கும் போதில் நான் அழுகிறேன். இவ்வளவு பெரிய அற்புதம் உங்களால் செய்ய முடிகிறதே, என்னை ஆசீர்வதிங்கப்பா. எனக்கு இருக்கிற என் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. என் மிஸ்டரி குடும்பத்தில் 1000 பேர் இருக்கிறோங்க. என் மிஸ்டரி குடும்பங்களை உண்மை நம்பி அவர்கள் என்னோடு கூட எங்களோடு இணைந்து இருக்கிறார்கள். அவங்களை ஆசீர்வதிங்க, அவங்களுடைய எதிர்காலத்தை ஆசீர்வதிங்க. ஒரு குறை வரக்கூடாது. நான் ஜெபிக்கிறேன், ஆண்டவரே, குருடனை சுகமாக்கின அந்த அற்புத வல்லமை என் மிஸ்டரி குடும்பத்தார்கள், தன்னுடைய ஊழியக்கார பிள்ளைகளை, என்னுடைய இந்த ஊழியத்தில் இணைமடை அனுப்பிவிட்ட பெற்றோர்களை ஆசீர்வதிங்க. அவங்க கூட பிறந்த சகோதர சகோதரி எல்லாருக்காக திறப்பில் நிற்கிறேன். ஒருவேளை எத்தனையோ தடைகள் வரும்போது நான் சோர்ந்து போகவில்லை. ஏனென்றால் அந்த பர்த்திமேயு என்கிற நண்பர் மூலியமாக ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம். ஒருவேளை உபத்திரவங்கள் வரும்போது சிலர் அவனை அதட்டுகிறார்கள். நான் உங்களுக்காக அதை வாசிக்கிறேன். மார்க் 10ஆம் அதிகாரம். நீங்க அந்த சம்பவத்தை நீங்க அப்படியே வாசிக்கிட்டே வாங்க. 46வது வசனத்திலிருந்து அவனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது 52வது வசனம் வரைக்கும். அங்கு
தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்குது, அதை விடலைங்க. நான் சொல்றேன், இன்னைக்கு இந்த செய்தி கேட்குறீங்களா, உங்களுக்கு ஏசப்ப உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கிறார், ஒரு தருணம் கொடுக்கிறார். அன்பு நண்பர்களே, நீங்கள் கிறிஸ்தவர்களா இருக்கலாம், முகமதியர்களா இருக்கலாம், புறமதஸ்துல யாரோ ஒருவராக இருக்கலாம், இன்றைக்கு உங்கள் வீட்டிற்கு ஒரு அற்புதம் கிடைக்க போகிறது. அற்புதத்தை ஆண்டவர் செய்ய போகிறார். இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த அற்புதம் யார் கைகள் இருக்குது? உன் கைகள் இருக்குது, உன் வாயின் வார்த்தைகள் இருக்கிறது. நீ சொல்ல வேண்டிய ஒரே ஜெபம், இயேசுவே எனக்கு இறங்கும். ஆனால் அந்த பர்த்திமையை பக்கத்தில் இருக்கிறவர்கள் 48 அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். ஆனா அதட்டின உடனே அவன் சத்தம் பண்றதை நிரட்டுங்க. நம்ம எல்லாம் மனுஷர்கள் ஐயா. ஒரு காரியத்தை நீ என்னடா பிரசங்கம் பண்ணேன்னு குறை சொன்னா, பிரசங்கம் பண்றதே சில மாதங்கள் நான் நிறுத்தி இருக்கிறேங்க. ஏன்னா எனக்கு பிரசங்கம் பண்ண தெரியாதுங்க. எனக்கு யாருங்க? எங்க அப்பா கருப்பையா, எங்க அம்மா சரஸ்வதி, என் அண்ணங்களுக்கெல்லாம் பைபிள்லாம் தெரியாதுங்க. நான் தாங்க முதல் கிறிஸ்தவ தலைமுறை கிறிஸ்தவன். சில பேர்கள் என்னை அதட்டுகிறார்கள், என்னை திட்டுகிறார்கள், நிறைய கிரிட்டிசிசம் செய்கிறார்கள். என் நண்பர்களை, உன்னுடைய கிரிட்டிசிசம் எல்லாம் நான் வரவேற்கிறேன். ஆனால் உண்மைதான், நீங்க சொல்ற குறைவுகள் இடத்துல இருக்கலாம். ஆனால் எனக்காக ஜெபியுங்கள் ஐயா. நீங்க என்ன குறை சொல்றவங்க எல்லாம் நான் என்ன செய்யணும்னு செய்து காட்டுங்க ஐயா. ஒருவேளை 1,00,000 வாலிபர்களை கூட்ட வேண்டும் என்று நினைக்கிறேன், அதற்காக பிரயாசப்படுகிறேன். இது ஏங்க குறை சொல்றீங்க? நான் என்ன செய்யணுங்க? வாலிபர் முகாம் நடத்தக்கூடாதா? மிஷனரிகள் பணிகள் செய்யக்கூடாதா? அதட்டுகிறார்கள், என்னை அதட்டுகிறார்கள். ஆனால் 27 வருடங்கள்ல கடந்த காலத்து திரும்பி பலர்கள் என்னை அதட்டும் போது சில நாட்களில் ஊழியத்தை நிறுத்தி இருக்கிறேன். சில பிரசங்க ஊழியத்தை நிறுத்தினேன். நான் ஊழியம் செய்வது தவறு என்று சொல்லி, எனக்கு தெரியலன்னு சொல்லி, எல்லாரும் கிறிஸ்தவ நண்பர்கள் இப்படி என்ன திட்டுறாங்கன்னு சொல்லி அந்த ஊழியத்தை நிறுத்திட்டேன். ஆனால் ஆண்டவர் என்னோடு கூட பர்த்திமேயு மூலியமா கற்றுக் கொடுத்தார். அடா மடையா, அவர்கள் அதட்டினா சும்மா இருக்காது, ஏன்ட்டு கேளு, இன்னும் சத்தமாக என்னிடத்தில் ஜெபம் பண்ணு. ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தாரு. ஆண்டவரே இன்னும் இறங்கும். உண்மையான குறைவுகளா இருக்கலாம். சிலர் என்னிடத்துல காணிக்கை கொடுத்தார்கள், ஒரு 50,000 ரூபாய் காணி கொடுத்தாங்க. ஆண்டவர் சொன்னார், இந்த காணிக்கை நீ செலவழிக்காதன்னு சொன்னார். நான் அப்படியே வச்சுட்டேங்க. ஏன்னா பல தேவைகள் இருக்கும். அந்த காணிக்கை ஆண்டவர் ஏன் செலவழிக்க சொல்லேன்னு தரலன்னு வச்சுட்டேன். ஒரு 3 நாட்களில் அவர்கள் எனக்கு ஃபோன் பண்ணினார்கள், உங்களை குறித்து தவறான செய்திகளை நாங்கள் கேள்விப்பட்டோம், அந்த நாங்கள் கொடுத்த காணிக்கை நீங்கள் எனக்கு திருப்பி கொடுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் நான் திருப்பி அனுப்பி விட்டுட்டேங்க. ஆனால் நான் அவரிடத்தில் விரும்புவது என்ன தெரியுமா? இப்படிப்பட்ட குறைவுகள் இருக்கிறதை நாங்கள் கேள்விப்பட்டோம். அந்த குறைவுகளை நீங்கள் சரிப்படுத்த ஒரு தாயாக நீங்கள் மாறி இருக்கலாம் ஐயா, தகப்பனாக மாறி இருக்கலாம். என்ன சொல்லலைங்க, என்ன குறைவு என்னிடத்தில் இருக்க சொல்லலை. உண்மையாகவே நீங்கள் சொல்லுகிற குறைவுகள் சரியாக இருக்கலாம். நான் சொல்லுவேன், அந்த குறைவுகள் ஒரு காலத்தில் இருந்திருக்கலாம் என்னிடத்துல. நான் ஆண்டவரிடத்தில் ஜெபித்து ஆண்டவர் என்னோடு கூட பேசி அறிக்கையிட்டு நான் மனம் திரும்பி இருக்கலாம். ஒருவேளை இன்னும் என்னை தெரியாதபடி சில குறைவுகள் இருக்கலாம். நீங்கள் தகப்பனாக தாயாக என்னிடத்தில் சொன்னால் நான் அதை திருத்திக் கொள்வேன் ஐயா. ஏனென்றால் இயேசு எனக்கு சாக கடந்து எனக்கு உயிர் கொடுத்திருக்கிறாரே, நான் அவரை மறுதலித்து விட்டேன். இயேசுதான் எனக்கு உயிர் கொடுத்தார் என்பது என்ன நிச்சயம்? எத்தனையோ கடவுள்களை நாம் நம்பினோம், இந்த இயேசுதான் எனக்கு சுகம் கொடுத்தான், என்ன நிச்சயம்? அவர் நேரடியாக வந்தாரா என்று தோமாவை போல சந்தேகப்பட்டு மறுதலித்தேன் ஐயா. ஆனால் இயேசு என்னை தேடி வந்தார், எனக்காக என் கிராமத்திற்கு வந்தார். நான் பாலடைந்த கட்டு தூங்கி வீட்டிற்கு போகும்படி ஆயத்தமாக இருக்கும்போது என்னை தேடி இயேசு வந்தார் ஐயா. இந்த கருப்பையா சரஸ்வதி மகன் கணேசனை தேடி வந்தார், ஒரு பாவையை தேடி வந்தார். அவர் அழுதார். உலகத்தில் உள்ள அவரை அறியாத எல்லா ஜனங்களுக்கு அழுது கொண்டே இருந்தார். நானே தேவன், என்னை தவிர வேற தேவர்களை நான் இந்த ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன். என்னால் படைக்கப்பட்ட என் ஜனங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன், சந்தோஷம் தர விரும்புகிறேன், சமாதானம் தர விரும்புகிறேன், வியாதிகளை சுகமாக்கும்படி விரும்புகிறேன் என்று சொல்லி அழுதார் ஐயா. அழுதார். நான் அவரை பார்க்கும்போது இயேசு என்று தெரியாது. அவர் அந்த யாரோ ஒரு மனிதர் அழுகிறார் என்று சொல்லி நானும் அழ ஆரம்பித்தேன். அழுகிற சத்தம் பக்கத்தில் உள்ள ஒரு அம்மாவை கேட்டு அவர்கள் வந்து கதவை திட்டும் போதுதான் நான் அழுது கொண்டே இருக்கிறேன் எனக்கு தெரியும்.
பார்த்து அந்த மனுஷரை காணல. என் மனதில் ஒரு கேள்விகள், யார் அவர்? ஏன் உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களுக்கு அழுகிறார்? கேள்வியோடு இருந்தேன் ஐயா. பஸ் ஸ்டாண்டுக்கு தற்செயல போன விருதுநகர்ல, அந்த பஸ் ஸ்டாண்டில் போன அந்த கூட்டமா இருக்கிற ஜனங்களை பார்த்த உடனே அழுக சத்தம் வருங்க. எங்கு போனாலும் அழுகிற சத்தம். யாரோ ஒருவர் அழுகிறார், அவர் யார் என்று தெரியவில்லை என்று ஒரு சத்தம். என்ன செய்வேன் என்று தெரியவில்லை. என் கேள்விக்கு எங்கு பதில் இருக்கும் என்று தெரியவில்லை. ஒரு கிறிஸ்தவ நண்பரை, பைபிள் படிக்கிற ஒரு கிறிஸ்தவ நண்பரை பார்த்தேன். நான் எப்பொழுதும் சொல்லுவேன், சிவகாசியில் ரத்ன விழா ஸ்டாப்ல பால்ராஜ், அவரை என் தகப்பனாகத்தான் பார்ப்பேன். ஏனென்றால் முதலாக என்னை அன்பாக என்னை விசாரித்தார். அவர் யாருன்னு எனக்கு தெரியாதுங்க. பஸ் ஸ்டாப்ல அவர் வேடிக்கை பார்த்தேன், பைபிள் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்படிப்பட்ட கிறிஸ்தவ ஒவ்வொரு சகுலும் தகப்பனாக மாறினாள். நன்றாக நான் பார்த்த கிறுக்க பாருங்க, செருப்பு கூட எனக்கு போட தெரியாதுங்க. அழுக்கு ட்ரெஸ் போட்டு ஒரு இளைய குமாரன் போல, ஐயா பைபிள் படிக்கிறீங்களே. நான் ஒருவர் அழுகிற மனிதரை பார்த்தேன், அவர் யார் என்று தெரியவில்லை என்று. உங்களுக்கு தெரியுமா என்று சொல்லி விசாரித்த போது என்னை அன்பாக அவர் உட்கார வைத்தார். தன் ஒரு நல்ல ஒரு தகப்பன் பிள்ளைக்கு அமர்ந்து சொல்லிக் கொடுக்கிறது போல எனக்கு சொல்லிக் கொடுத்தார் ஐயா. அவர் எனக்கு வேதத்தை எடுத்து வாசிக்க காண்பித்தார். எனக்கு நேரம் கொடுத்தாருங்க. அவங்க நேரம் கொடுத்தார். அவர் தான் இயேசு என்று எனக்கு சொல்லிக் கொடுத்தார். இப்படிப்பட்ட பால்ராஜ் போல தகப்பன்மார்களாக ஒவ்வொரு கிறிஸ்தவ நண்பர்களும் மாறிவிட்டால் எத்தனை டேவிட் கணேசன்கள் உருவாகி இருப்பார்கள் ஐயா. ஒரு நாள் இல்லை, எனக்கு அழுக வரும்போதெல்லாம், கண்ணீர் வரும்போதெல்லாம், நான் உடையும் போதெல்லாம், காயப்படும் போதெல்லாம், மனதில் கேள்விகள் வரும்போதெல்லாம் நான் ஓடுவேன். அண்ணன், இவ்வளவு வேதனைகள் இருக்குது, இவ்வளவு கஷ்டங்கள் இருக்குது, இவ்வளவு அவமானங்கள், என்னை அவர்கள் குறை சொல்லுகிறார்கள், என் அர்ப்பணிப்பை சந்தேகிக்கிறார்கள் என்று சொல்லுவேன். அவர் ஆறுதல் சொல்லுவார் ஐயா, ஆறுதல் சொல்லுவார். அருமையான தேவர்கள், இயேசு அழுது கொண்டு இருக்கிறார். நான் 27 வருஷம் ஒழிச்ச நிறைய பேர்கள் நான் ஏசப்பா அழுகிறான்னு சொல்றதுக்கு டிசிஷன் பண்றாங்க. நான் சொல்றேங்க, இயேசு அழுகிறத பார்த்துதாங்க இந்த கணேசன் எத்தனையோ துக்கம், எத்தனையோ பேர்கள் அவமானங்கள், குறைச்சல்கள், பசி, பட்டினி, வேதனைகள், நிந்தனைகள், எத்தனை பாடுகள் இருந்தாலும் இன்னும் நாங்கள் ஊழியத்தை செய்கிறோம் ஐயா. உண்மையாக நான் பகிர்ந்து கொடுக்கிறேன். என்னிடத்துல 1000 மிஸ்டரிகள் இருக்கிறார்கள் ஐயா. நான் சுயநலவாதியாக இருந்தால் இன்னும் வசதியாக ஆடி, BMW நல்ல வசதியா இருப்பேங்க, வசதியா இருப்பேங்க. எனக்கு வர்ற காணிக்கை இல்லைங்க, எனக்கு சம்பளம்லாம் எடுத்துக்கிறது இல்லைங்க, எனக்கு சாப்பாடுங்க, ட்ரெஸ்ஸுங்க. என் மனைவி 3 பெண் பிள்ளைகள், ஒரு பையன் வச்சிருக்கிறேன், நான் வளர்க்குற பிள்ளைகள் இருக்காங்க. இவ்வளவுதாங்க எனக்கு தேவையான சாப்பாடு, ட்ரெஸ்ஸு, தங்குற இடம். இது ஏசப்பா எனக்கு நிறைய கொடுத்துட்டாங்க. சாக வேண்டிய எனக்கு கொடுத்துருக்கிறார் இல்லைங்க. எனக்கு எதுக்குங்க பணத்துக்காக நான் ஊழியம் செய்கிறேன் இல்லைங்க. எங்க அப்பா அழுகிறாரு, இயேசு அழுகிறார், நான் தான் அவர் கண்ணீரை துடைக்கணும். ஏசப்பா அழாதுங்க, நான் இருக்கிறேன். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்தங்க. பர்த்திமேனை கற்றுக் கொடுத்த பெரிய பாடம் என்ன தெரியுமா? சிலர் அதட்டினாலும் சும்மா இருக்கக்கூடாது, இன்னும் அதிகமாக ஊழியம் செய்ய வேண்டும். அன்பிற்குரிய நண்பர்களே, ஒருவேளை என் ஊழியம் வளர்ந்துட்டதா எல்லாரும் சொல்றாங்க. இல்லைங்க, இன்னும் இந்தியா அப்படியே தாங்க இருக்குது. இன்னும் கிராமங்கள் பாழாய்த்தானே போயிருக்கிறது. இன்னும் வேணுங்க, இன்னும் மிஸ்டர் இவனை ஏசப்பட்ட கேட்குற 7000 மிஸ்டரியில் எனக்கு தாங்க, 1,00,000 கிராமங்களை எனக்கு தாங்கன்னு கேட்குறேன். ஆகஸ்ட் 15 வாலிபர் முகாம் வைக்கிறோங்க. நிறைய பேர் குறை சொல்லாங்க. அன்பு கிறிஸ்தவ நண்பர்களே, நீங்க எனக்கு ஜெபம் பண்ணுவீங்களா? ஒரு தகப்பனாக, தாயாக, சகோதர சகோதரியா, ஒரு நண்பர்களாக நீங்க எனக்கு உதவி செய்தால் பரவாயில்ல, இருக்கிறதுல நீங்க ஜெபம் பண்ணுங்கய்யா. ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவாருன்னா உங்க பக்கத்துல இருக்கிற ஒரு 10 வாலிபர்களை அழைச்சிட்டு இந்த முகாமுக்கு வாங்கய்யா. அந்த ஊழியத்துக்காக இந்த முகாமில் 1,00,000 வாலிபர்கள் பங்கு பெறணுங்கிற அந்த பாரத்தோடு கூட ஜெபம் பண்ணுங்க. அந்த 1,00,000 வாலிபர்களும் அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்துல சிறையிருப்புல இருக்கிற பேதுரு விடுவிக்கப்பட்டது போல 1,00,000 பேதுருக்களாக அவர்கள் விடுவிக்கப்பட்ட ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வன எழுப்புதல் ஊழியர்களாக மாற வேண்டும் என்று நீங்கள் ஜெபம் பண்ணுவீங்களே ஐயா, ஜெபம் பண்ணுவீங்களா? உங்களால என்று நீங்க காணிக்கையை கொடுக்கலாம். ஆண்டவர் பேசுவாருன்னா, ஐயா நாங்கள் உண்மையாக எங்களால் என்றதை செய்கிறோம். உண்மைதான், நானும் என்னுடைய ஊழியக்காரர்கள் பலவீனர்கள் தான், பலவீனத்தில் ஞானம் இல்லாதவர்கள் தான், எங்களால் என்றதை நாங்கள் செய்கிறோம் ஐயா. ஆனால் எத்தனை பேர்கள் இந்த பருத்திமையை அதட்டினாலும் என் ஆண்டவர் அவனை அழைக்கிறார். அவனை அழைத்து கொண்டு வாருங்கள். கொண்டு வந்து அன்று சொல்ற வார்த்தை பாருங்க, 41
9வது வசனம், இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார். அன்பு நண்பர்களே, இன்றைக்கு கஷ்டத்தோடு, கவலையோடு, குறைச்சலோடு, அவமானத்தோடு, நிந்தைகளோடு, வியாதி படுக்கையோடு கூட இருக்கிறீர்களா? ஆண்டவர் இப்படிப்பட்ட ஊழியக்காரனாக என்னை கொண்டு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற ஆறுதல் வார்த்தை என்ன தெரியுமா? அன்பு நண்பர்களே, திடன் கொள்ளுங்கள், எழுந்திருங்கள், இயேசு உங்களை அழைக்கிறார். உங்கள் பிள்ளைகள் உங்களை துக்கப்படுத்துகிறார்களா? அவங்க குடியின் பிடியில் இருக்கிறார்களா? உங்க குடும்பத்தில் இருக்கிற உங்கள் கணவர்கள் குடிப்பழக்கத்தில் இருக்கிறார்களா? இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிற திடன் கொள்ளுங்கள். அன்பு நண்பர்களை திடன் கொள்ளுங்கள், எழுந்திருங்கள், இயேசு உங்களை அழைக்கிறார். வாருங்கள் ஐயா, ஆகஸ்ட் 15 முகாம் இருக்கு. தேவையுள்ளவர்களை என் ஆண்டவர் சுகப்படுத்துவார். அல்லது இப்பொழுது இந்த நேரத்திலே இயேசுவை நோக்கி கூப்பிடுங்கள், இன்னும் சத்தமாக கூப்பிடுங்கள். ஆண்டவர் இறங்குவார் ஐயா, அற்புதம் செய்வார், அற்புதம் செய்வார். நான் 27 வருஷமா அந்த ஏசப்பாவை பிரசங்கம் பண்றேன். ஒரே ஒரு வார்த்தை, குருடனாக அங்கு இருந்த தெருவில் இருக்கிற பர்த்திமை குருணை போன்று இருக்கிற கிராமத்து ஜனங்களை பார்த்து நான் சொல்லுகிற வார்த்தை என்ன? திடன் கொள்ளுங்கள், எழுந்திருங்கள், இயேசு உங்களை அழைக்கிறார். இந்த ஆகஸ்ட் 15க்கு பின்பாக, டிசம்பர் அந்த கிறிஸ்துமஸ் நாளுக்கு முன்பாக 25,000 கிராமங்களிலே சுவிசேஷத்தை அறிவிக்க போகிறோம். ஏன்? பர்த்திமையை போன்ற கிராமங்களில் தேவையுள்ளவர்கள் இருக்கிறார்கள் ஐயா. அவர்களுக்கு நாங்கள் சொல்ல வேண்டிய வார்த்தை என்ன தெரியுமாங்க? கிராம ஜனங்களே, திடன் கொள்ளுங்கள், எழுந்திருங்கள், இயேசு உங்களை அழைக்கிறார், இயேசு உங்களை விடுவிப்பார், இயேசு உங்களுக்கு சுகம் பெறுவார் என்று சொல்ல போகிறோம். அன்பு நண்பர்களே, நீங்களும் வாங்கல. வாரத்தில் ஒரு 5 நாள் லீவ் எடுத்து வாங்க. புதன்கிழமையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் லீவ் எடுத்தோம். தமிழ்நாடு முழுவதிலும் இருக்கிற 25,000 கிராமங்களில் வீடு வீடாக சுவிசேஷத்தை பிரசங்கிக்க போகிறோம். அன்பு என்னை நேசிக்கிற மோகன் சி லாசரஸ் தகப்பன் அண்ணன் அவருங்க சொல்லியிருக்கிறாங்க, கம்பைன்டு ஒரு காஸ்பல் புக்கு நான் பிரிண்ட் பண்ணியிருக்கிறேன்டா. அதை ஒவ்வொரு வீடுகள்லையும் நம்ம கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி கொடுக்கணும். ஒரு வீட்டுக்கு ஒரு சுவிசேஷ புக், கம்பைன்டு காஸ்பல் புக்கு. நான் மத்தையில் இருக்கிறது மார்க்கில் இருக்காது, மார்க்கில் இருக்கிறது மத்தையில் இருக்காது, லூக்கா, யோவான் எல்லாத்துலேயும் இருக்கிற அற்புதங்கள் எல்லாம் சேர்த்து ஒரு புதிய பைபிள் அவங்க ஆயத்தமாக இருக்கிறாங்க. பல கோடிக்கணக்கான பணங்கள் செலவழித்து அடிச்சிருக்கிறாங்க. அண்ணே என்று சொன்ன உடனே நான் சொன்னேன், அண்ணே என்கிட்ட தாங்க. கிராமங்களுக்கு ஒவ்வொரு வீடுகள்லையும் கொடுக்கிற பொறுப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லி இருக்கிற அன்பு நண்பர்களே, நீங்களும் வாங்க, லீவ் எடுங்க ஐயா. ஒரு 5 நாள் லீவ் எடுத்து எங்க மாவட்டத்தில் சுவிசேஷம் அறிவிக்கும் போது நாங்கள் உங்களோடு கூட சேர்ந்து கொள்கிறோம் என்று சொல்லுங்கள். என்னுடைய மிஷனரிகள் ஒரு 200 நல்ல மிஷனரிகளை எடுத்து உங்கள் பட்டணத்துக்கு நான் வர ஆயத்தமாக இருக்கிறேன். நீங்க 200 பேர் தங்களுக்கு இடத்தையும் சாப்பாடையும் எனக்கு கண்டுபிடிச்சு தாங்க. ஒருவேளை பணம் இல்லையேன்னு நினைக்காதீங்க, பணத்தை ஏசப்பா தருவார். எனக்கு அந்த வாய்ப்புகளை சொல்லுங்க, இன்ஃபர்மேஷனை சொல்லுங்க. எல்லோரும் பர்த்திமையை போன்று அநேகர் அற்புதத்தை ருசி பார்க்கட்டும். நாம் ஆராதிக்கிற இந்த ஆண்டவரை கிராமங்கள் ஆராதிக்கட்டும். பர்த்திமையை போன்ற குருடான கண்ணை திறக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. வாருங்கள் ஐயா, ஜெபிப்போமா. உங்களுடைய ஜெபம் அர்த்தமுள்ள ஜெபமாக இருக்கட்டும். இனி ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிக்கிற அந்த வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக இருக்கட்டும். கண்களை மூடி ஒரு விஷயம் நாம் ஜெபிப்போமா, அர்ப்பணிப்போமா. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, பர்த்திமை குருடன் மூலியமாக என கற்றுக் கொடுத்த நல்ல பாடங்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தெருவில் இருக்கிற பர்த்திமை பாஸ்டர் ஜெபிக்கல, தீர்க்கதரிசிகள் ஜெபிக்கல, புண்ணிய ஸ்தலத்துக்கு போல தெருவில் உங்களால் அற்புதம் செய்ய முடிகிறதே. இந்த செய்தி கேட்கிற அன்பு நண்பர்கள் இப்பொழுது உண்மை நோக்கி அவர்களாகவே ஜெபித்து அவர்கள் அற்புதத்தை ருசி பார்க்க உதவி செய்வீராக. அதட்டலாம், இன்னும் சத்தமிடட்டும் அப்பா, அதட்டலாம், இன்னும் சத்தமிடட்டும். ஆண்டவரே, என்னை அதட்டுகிறார்களே, எங்களை அதட்டுகிறார்களே. நாங்க போய் படுத்துடக்கூடாது, சொந்து போயிடக்கூடாதப்பா. 27 வருஷத்துல பல மாதங்கள், பல நாட்கள், ஐயோ என்ன குறை சொல்றாங்களே, நான் ஊழியம் செய்யறது தப்பான்னு சொல்றேன். சொந்து போய் ஊழியம் செய்யறத மறந்துட்டோம், ஜெபிக்கிறத மறந்துட்டோம். ஆண்டவரே, இன்னும் அதட்டும், இன்னும் சத்தமிடட்டும் அப்பா, இன்னும் சத்தமிடட்டும், இன்னும் நோக்கி நாங்க கூப்பிடட்டும். ஆண்டவரே,
எங்களை பார்த்து நீ சொல்லுவீர், எழுந்திரு, திடன் கொள்ளு என்று எங்களை ஒவ்வொரு நாளும் அழைக்கிறீர். என்ன பெரிய சத்தியம் ஆண்டவரே! ஒவ்வொரு நாளும் என்னை காண்கிறவர், என் ஜெபத்தை கேட்கிற, என்னை அன்பாக விசாரிக்கிறவர். ஆண்டவரே, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அவனுக்கு அற்புதம் செய்த ஆண்டவர் இன்றைக்கு உம்மை நோக்கி என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் அற்புதம் நடப்பதாக. நடக்க முடியாத கால்கள் பெருங்கள் என்று இயேசுவின் நாமத்தினாலே நட என்று கட்டளை கொடுக்கிறேன். கேட்காத காதுகள், செவிட்டான காதுகள் இயேசுவின் நாமத்தினாலே திறக்கப்படுவதாக. குருடான கண்கள் இயேசுவின் நாமத்தினாலே பார்வையடைவதாக. எல்லா கேன்சர் கட்டிகள் இயேசுவின் நாமத்தினாலே மறைவதாக. குழந்தை பாக்கியம் இயேசுவின் நாமத்தில் உண்டாவதாக. சொந்த வீட்டை கட்டித் தருவீராக. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைப்பதாக. ஏசப்பா, பிசினஸ்க்காக ஜெபிக்கிற ஒவ்வொருடைய பிசினஸுடைய எல்லைகளை விரிவாக்குங்கப்பா. நிறைய சாட்சிகளை அடியேன் கேட்டுமை துதிக்கு உதவிச்சிங்கப்பா. ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். இந்த செய்தி நிச்சயமாக உங்களை செயல்பட தூண்டிருக்கும் என விசுவாசிக்கிறோம். நீங்களும் எங்களோடு இணைந்து தேவனுக்காக ஏதாவது செய்ய விரும்புகிறீர்களா? கீழ்கண்ட எங்களது ஊழிய திட்டத்திற்காக ஜெபிக்க முன்வரலாமே. தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் ஆலயம் கட்ட தேவையாய் உள்ள 1000 கிராமங்களில் இடம் வாங்கி ஆலயம் கட்டப்பட ரூபாய் 5 லட்சமோ அல்லது அதில் ஒரு பகுதியோ கொடுத்து ஆலயம் கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். சூனேமியால் எலிசாவுக்கு ஒரு அறை வீட்டை கட்டி கொடுத்தது போல புதிய மிஷனரிகள் தங்கி பயிற்சி எடுப்பதற்கு ரூபாய் 2 லட்சம் கொடுத்து ஒரு மிஷனரி வீட்டை கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் சந்திக்கும் வாலிபர்கள் மற்றும் ஆரம்ப விசுவாசிகளை கிறிஸ்துவுக்குள் வளரச் செய்ய ரூபாய் 300 கொடுத்து முழு வேதாகமும் வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் பணி செய்யும் 8 மாநிலங்களிலும் உள்ள 880 மிஷனரிகளை மாதந்தோறும் ரூபாய் 10,000 கொடுத்தோ அல்லது இயன்ற காணிக்கையை கொடுத்தோ தாங்குவோர் எழும்ப ஜெபியுங்கள். தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் துரிதமாக சுவிசேஷம் அறிவிக்கவும் பின்தொடர் பணிக்காகவும் சுவிசேஷ வாகனங்கள் வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். தங்கள் வாலிப மற்றும் சிறு பிள்ளைகள் ரட்சிக்கப்பட, அபிஷேகிக்கப்பட மற்றும் இயேசுவுக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக வளர கண்மணி பிள்ளைகள் இயேசுவுக்காக திட்டத்தில் தங்கள் பிள்ளைகளை இணைக்கிற பெற்றோர்கள் எழும்ப ஜெபியுங்கள். இந்தியா முழுவதிலும் இன்னும் துரிதமாக நம் மிஷனரி பணிகள் நடக்க மாதந்தோறும் அல்லது வருடத்திற்கு ஒரு முறையாவது ரூபாய் 1000 கொடுத்து எழுப்புதல் விரும்பும் பங்காளர் திட்டத்தில் இணைகிற அநேகர் எழும்ப ஜெபியுங்கள். மேலும் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் திரையில் காணும் எங்கள் முகவரியும் குறித்துக் கொள்ளுங்கள். கிராம மிஷனரி இயக்கம், தபால் பெட்டி எண் 51, விருதுநகர் 626001. இந்த நிகழ்ச்சியையோ அல்லது எங்கள் ஊழியத்தையோ நீங்கள் தாங்க விரும்பினால் எங்கள் தொலைபேசி எண்ணை குறித்துக் கொள்ளுங்கள். 7378000444. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவராகிய இயேசு நாமத்தினாலே உங்களை யாவருக்கும் என் வாழ்த்துக்கள். என்னுடைய பேர் சத்யராஜ். நான் ஒரு இயேசுவை அறியாத குடும்பத்தில் பிறந்து வளர்க்கப்பட்டவன். இயேசுனை யாருன்னு எனக்கு தெரியாது. இப்படி வாழ்ந்து கொண்ட நாட்களில் எங்கள் ஊரில் ஒரு முறை திருவிழா ஒன்று நடந்தது. எல்லோரும் சந்தோஷமாக திருவிழாவுக்கு கடந்து போனோம். நாங்களும் கடந்து போனேன். எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, என் அண்ணன் எல்லோரும் கடந்து போய் நாங்கள் சந்தோஷமாக கோயில் கொடையை அனுபவிச்சுட்டு இருந்தோம். பாருங்கள், இப்படிப்பட்ட நாட்களில் எங்கள் அப்பா அவர் தண்ணி போட்டு அந்த இடத்துல இருந்த எங்கள் அண்ணனுடைய ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட தகாத வார்த்தைகளை பேசும்பொழுது எங்கள் அண்ணனுடைய நண்பர்கள் எங்கள் அண்ணன்ட்ட சொன்னாங்க, உங்கள் அப்பா இப்படி தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது எங்கள் அப்பாவுக்கும் எங்கள் அண்ணனுக்கும் ஒரு சில கருத்து வேறுபாடு நடந்து அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா வீட்டுக்கு எங்கள் அண்ணன்ட்ட பேசும்பொழுது நீ எப்படி இப்படி பேசலாம் அப்படின்ட்டு அவங்க 2 பேருக்குள்ளேயே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தபோது எங்கள் அப்பா என்ன செஞ்சாங்க, எங்கள் அண்ணனுடைய ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து வீட்டுக்கு வெளியில் போட்டு நீ இதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு அண்ணனை வீட்டை விட்டு அனுப்பி விட்டாங்க. எல்லோரும் சந்தோஷமாக திருவிழாவுக்கு போனோம். ஆனால் பாருங்கள், அந்த இடத்துல ஒரு சோகமான காரியம். எங்கள் அண்ணன் வீட்டை விட்டு வெளியேறிட்டான். எங்கள் பாட்டி வீட்டில் போய் தங்கியிருந்து 9 நாள் கழித்து
அவன் மண்ணெண்ணெய் எடுத்து தலைமையில் ஊற்றிக்கிட்டு தீ வச்சு ஃபயர் ஆகிட்டான். ஃபயர் ஆகி எங்களுடைய வீதியில் அவன் நடந்து வரும்பொழுது பக்கத்தில் எங்கள் சித்தப்பா வீடு மற்ற சொந்த பந்தங்கள் எல்லாரும் இருக்கிறாங்க. அது வரும் யாரும் அவனை வந்து அணைக்கிறதுக்கு முன் வரல. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவனே வாலண்டியாக போய் ஒரு பக்கத்தில் இந்த தண்ணி குடத்தை எடுத்து தலையில் ஊற்றிக்கிட்டு அவனே ஹாஸ்பிட்டல் போகணும்னு சொல்லிட்டு பஸ் ஸ்டாப்புக்கு வந்துட்டான். இப்படி நடந்துட்டு இருந்த நேரத்தில் இதை பார்த்து எங்கள் அம்மாவுக்கு இருதயத்தில், அவங்க ஏற்கனவே பலவீனமானவங்க, இவங்க என்ன செஞ்சுட்டாங்க, அட்டாக் வந்து எங்கள் அம்மா ஒரு புறத்தில் அன்கான்ஷியஸ் ஆகிட்டாங்க, எங்கள் அண்ணன் ஒரு புறத்தில் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சரீரம் முழுவதும் தீனால் எரிக்கப்பட்டு உயிருக்கு போராடிட்டு இருக்கான். அதான் 80% அவனுக்கு தீக்காயத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கான்னு ஹாஸ்பிட்டலில் டாக்டர் சொல்லும்போது எங்கள் வீட்டில் சமாதானமே இல்லாமல் எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தோம். இந்த சமாதானத்திலேருந்து இந்த நேரத்தில் பாருங்கள், நாங்கள் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு பார்க்குறோம், யாருக்குமே சமாதானம் இல்லை, சாப்பிட முடியல, சந்தோஷம் இல்லை. ஒரு நாளுக்கு முன்னாடி தான் சமாதானமாக இருந்தோம் பாருங்கள், மறுநாள் எங்களுடைய சமாதானம் எல்லாம் எங்களை விட்டு எடுத்து போயிட்டு. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா திரும்பவும் 9 நாள் கழிச்சு எங்கள் அண்ணன் என்ன செய்துட்டான், மறிச்சு போயிட்டான். நாங்கள் சந்தோஷமாக கோயிலுக்கு போனோம், கையெல்லாம் காப்பு கட்டிட்டு சந்தோஷமாக இருந்தோம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எத்தனையோ தெய்வங்களை நாங்கள் வேண்டணும், எங்கேயோ போனோம், எவ்வளோ பணம்லாம் செலவு பண்ணோம். 26 வயசில் வாழ வேண்டிய ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையை இழந்துட்டான். அந்த இடத்துல எங்களுக்கு சமாதானம் இல்லை. சரி, அவன் தான் அப்படி போயிட்டான்னு பார்த்தா எங்கள் அம்மாவுடைய வாழ்க்கையிலும் பாருங்கள், அடுத்து இவங்களை கவனிப்புன்னு சொல்லிட்டு இவங்களை ஹாஸ்பிட்டலில் சேர்க்கும்போது டாக்டர் சொன்னாங்க இவங்க ரொம்ப பலவீனம் ஆகிட்டாங்க, இவங்களுக்கு வந்து ஒரு கை ஒரு கால் விழுந்து போச்சு, ஒரு கண் வந்து பார்வை இழந்து போயிட்டாங்க, மூளையில் ரத்த கட்டி உருவாகி இவங்களும் கிட்டத்தட்ட சாகிற நிலைமைக்கு தான் தள்ளப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னான். குடும்பத்தில் சமாதானமே இல்லை, எங்களுக்கு என்ன செய்வதுன்னு தெரியாது இருந்தோம். அப்போது எங்களுக்கே தெரியாமல் எங்கள் மூத்த சகோதரர் என்னதுன்னா ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொண்டு இருக்கிறார். அவர் சொன்னார், ஆண்டர்கிட்ட வாங்க, தம்பி தான் நம்மளை விட்டு கடந்து போயிட்டான், அம்மாவுக்கு ஆண்டர் சுகம் கொடுப்பாரு, நிச்சயமாக டாக்டர் மறிச்சு போகணும்னு சொல்கிறாங்க, ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலான ஒரு மருத்துவர் இயேசு இருக்கிறாரு, அவர்கிட்ட நீங்கள் வந்தீங்கன்னா ஆண்டர் உங்களுக்கு சுகம் கொடுப்பார் அப்படின்னு எங்கள் அண்ணன் சொல்லும்போது நாங்கள் எல்லாத்தையும் தட்டி கழிச்சு கொஞ்சம் நாட்கள் நகர்ந்து கொண்டே இருந்தது. குடும்பத்தில் சமாதானம் இல்லை. ஒரு புறத்தில் அப்பா சோகம், அவர் வேலைக்கு போக முடியாமல் கஷ்டப்பட்டுருக்காங்க, ஒரு புறத்தில் நாங்கள் எல்லாரும் கஷ்டப்பட்டு ரொம்ப நெருக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை, யார் எங்களுக்கு ஆறுதல் சொல்வானே தெரியாது. அந்த சூழ்நிலை தான் எங்கள் அண்ணன் சொல்ல வார்த்தையை நாங்கள் கேட்கல. அந்த நேரத்தில் நாகர்கோயிலேருந்து ஒரு பாஸ்டர் டேவிட் ஜெயின் அவர் வந்து எங்கள் வீட்டில் அடிக்கடிக்கு எங்களை சந்திக்க வருவார். அவர் சந்திக்க வரும்பொழுதெல்லாம் அவர் வார்த்தை சொல்லுவார், இயேசு சமாதானம் தருவார், இயேசுவை தேடுங்க, இயேசு வந்து எல்லா ஜீவனை கொடுக்குறவர், இயேசுவால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி ஏசாயா 9:6 வசனத்தின் மூலம் என் கூட பேசினார். அவர் நமக்காக தான் பிறந்திருக்கிறாரு, நமக்கு சமாதானத்தையும் சந்தோஷம் தரதான் அவர் இந்த பூமிக்கு கடந்து வந்தார், அவரை நீங்கள் விசுவாசிச்சிங்கன்னா, அவரை நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்கன்னா எழுந்து போன உங்கள் குடும்பத்தின் சமாதானத்தை அவர் நிச்சயமாக உங்களுக்கு தருவார் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லும்போது எங்களுக்குள்ளே ஒரு மாற்றம் உண்டாச்சு. இது இவர் ஒரு புறத்தை சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு புறம் டாக்டர் என்ன சொல்லிட்டாங்க, நீங்கள் அம்மாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுங்க, அவங்க பிழைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் வந்து பெணமாக வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து வச்சு நாங்கள் அந்த பாஸ்டர் சொன்ன மாதிரி எல்லாரும் கூடி நின்று ஜெபிக்க ஆரம்பித்தோம். கொஞ்ச நாட்கள் பாருங்கள், அவங்க முதுவெல்லாம் புண்ணு, அந்த படுத்து முதுகெல்லாம் புண்ணு, அவங்க என்ன செய்கிறாங்களோ அவங்களுக்கே தெரியுது, அன்கான்ஷியஸில் இருக்காங்க. குடும்பத்தில் இருக்க எல்லாருமே அவங்க தான் அப்படி இருக்காங்க, குடும்பத்தில் யாராலும் சாப்பிட முடியல, சந்தோஷம் இழந்த நிலைமையில் இருக்கும்போது ஒவ்வொரு நாளும் அந்த பாஸ்டர் வந்து எங்களுக்கு சொல்லுவார், ஆண்டோடைய அன்பை குறித்து, ஆண்டோடைய வார்த்தை குறித்து சொல்லும்போது கொஞ்சம் கொஞ்சமாக எந்த டாக்டர் செத்து போயிடுவாங்க, நடக்க முடியாதுன்னு சொன்னாங்களோ அந்த டாக்டர் முன்னாடி எழும்பி நடக்க ஆரம்பித்தாங்க. ஆண்டோடைய கிருபையினால் எங்கள் அம்மாவுக்கு திரும்ப ஜீவன் வந்தது. பாருங்கள், அவங்க மரிச்சு போயிடுவான்னு சொன்னாங்க, அடுத்து அவங்க என்ன நடந்ததுன்னா அவங்க ஆண்டவராக இயேசு தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் எடுக்க ஆரம்பித்தாங்க. நாங்கள் குடும்பத்தில் சமாதானம் இழந்த சமாதானத்தை மீண்டும் ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்தாரு. எந்த இடத்துல நாங்கள் வெட்கப்பட்டோமோ அந்த இடத்துல ஆண்டவர் எங்களை உயர்த்தினார். எதையெல்லாம் நாங்கள் இழந்து தவிச்சு நின்றோமோ அது எல்லாத்திற்கும் காரணமாக இயேசு எங்கள் குடும்பத்தில் வரும்பொழுது திரும்ப நாங்கள் பெற்றுக்கொண்டோம். திரும்ப எங்கள் வாழ்க்கையில் அளவில்லாத சந்தோஷம் கடந்து வந்துச்சு. நிறைய ஆசீர்வாதங்கள் நாங்கள் பார்க்க ஆரம்பித்தோம். ஆண்டவர் மட்டும் அந்த நேரத்தில் வரலன்னா நாங்கள் எங்கள் அண்ணனை இழந்திருப்போம், எங்கள் அம்மாவை இழந்திருப்போம், எங்களுடைய சமாதானத்தை இழந்திருப்போம். அந்த இடத்துல தள்ளப்பட்ட ஒரு மனிதராக தான் நாங்கள் காரணப்பட்டிருப்போம். ஆனால் ஆண்டவர் என்னைக்கு எங்கள் குடும்பத்தில் வந்தாரோ அன்னைக்கு எங்கள் குடும்பத்தில் சமாதானம் கிடைச்சது. இதை கேட்டுக்கொண்டு நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, உங்கள் குடும்பத்தில் சமாதானம் இல்லையா, உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லையா, ஒரு வேளை உங்கள் நோயிலேருந்து உங்களுக்கு விடுதலை ஆகாமல் தவிச்சிட்டு இருக்கீங்களா, ஆண்டவராக இயேசு நோக்கி பாருங்கள். அந்த சமாதானத்தின் பிரபு உங்களுக்கு சமாதானம் கொடுக்க இன்றைக்கும் காத்து கொண்டு இருக்கிறார். அந்த சமாதானத்தின் ஆகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் உங்கள் வீட்டு வாசல் கதவை தட்டி கொண்டு தரக்கா. நீங்கள் கதவை திறப்பீங்கன்னா அவர் உங்கள் குடும்பத்தில் வந்து உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இயேசுவின் நாமத்தில் கிராம மிஷனரி இயக்கத்தின் சார்பாக அன்போடு கூட வரவேற்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எல்லாருமே இன்றைக்கி இருக்கிறது காட்டில் இன்னும் ஒரு சமாதானத்தை தேடுகிறோம். இன்னும் தேவனுடைய கிருபைகளை வேணும்னு சொல்லி நம்முடைய வாழ்க்கையில் எல்லாருமே எதிர்பார்க்கிறோம். அதற்கு தேவன் வைத்திருக்கிற ஒரு வழியை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். 2 பேதுரு 1:2 எழுதப்பட்டிருக்கிறது, தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெருக கடவது. இங்கே சொல்லப்பட்ட சத்தியம் என்ன? இயேசு கிறிஸ்துவை உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பு எப்படிப்பட்டது என்பதை நாம் ருசித்திருக்கிறோம், அது நம்ம அறிந்திருக்கிறோம். ஆனால் நமக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம ஒரு நாள் நினச்சிடக்கூடாது. அவரை அறிகிற அறிவிலே வளர வேண்டும் என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறது. இன்றைக்கி எனக்கு ஒரு அளவில் தெரியும், உங்களுக்கு ஒரு அளவில் தெரியும்.
நீங்களோ நானோ இந்த அளவிலே நின்று விடக்கூடாது. இந்த மகிமையான தேவனை இன்னும் அறிந்து கொள்ள வேண்டும். அதில் நம்முடைய வாழ்க்கையின் கிருபையும் சமாதானமும் பெருகக்கூடிய ஒரு கிருபையை ஆண்டவர் வைத்திருக்கிறார். நாம் வேதத்தை ஏன் அனுதினம் வாசிக்கிறோம், ஏன் தேவனை இன்னும் அறிய தேடுகிறோம்? இந்த கிருபை சமாதானத்திலே நாம் இன்னும் வளரும்படியாக என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். உலகத்தில் இன்னைக்கு இருக்கிற பிரச்சனைகளுக்கான காரணம் என்ன? மனிதர்கள் தேடிக்கொண்டே இருக்கிறார்கள். எங்கேருந்து பிரச்சனைகள் வருது உலகத்தில்? ஏன் மனுஷனால் உலகத்தில் சந்தோஷமாக இருக்க முடியல? ஏன் வியாதிகள், மரணம்னு ஒன்று ஏன் உலகத்தில் இருக்குது? கவலை, கண்ணீர்னு ஏன் ஒன்று இருக்குது? இதற்கு மனிதன் விடை தேடிக்கொண்டே இருக்கிறான். பிலாசபர்ஸ் இதுக்கு விடை தேடிக்கொண்டே இருக்கிறார்கள். விஞ்ஞானிகள் விடை தேட முயற்சிக்கிறார்கள். ஆனால் யார்கிட்ட தெரியுமா அந்த பதில் இருக்குது? கையிலே பரிசுத்த வேதத்தை வைத்து நம்பி வாசிக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் அதற்குரிய பதில் மிக எளிமையாக பைபிளில் கொடுக்கப்பட்டிருக்கு. பைபிளில் முதல் பக்கங்களில் பார்க்கிறோம், மனிதன் ஏதேன் தோட்டத்தில் அங்கே எந்த ஒரு வியாதி, மரணம், கவலையின்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஆனால் என்னைக்கு தேவன் செய்யக்கூடாது என்று சொன்ன ஒரு காரியத்தை செய்தானோ, பாவம் மனிதனுக்குள் வர ஆரம்பித்து விடுகிறது. தேவனை இந்த பாவம் பிரித்து விடுகிறது. ஏதேன் தோட்டத்திலிருந்து மனிதன் வெளியேற்றப்படுகிறான். ஆண்டவர் சொல்கிறார், இனி நீ நெற்றி வேர்வை சிந்தி தான் நீ சாப்பிட வேண்டியிருக்கும். நீ என்னதான் பிரயாசப்பட்டாலும், நீ கஷ்டப்பட்டு விளைச்சலுக்காக போராடுவ, அங்கே முள் வந்து உன் காலை குத்தும். பெயின், வேதனைகள் உலகத்தில் இருக்கும். குழந்தை ஆண்டவருடைய ஒரு கிஃப்ட் அது. ஆனால் அது பிறக்கும்போது நீ வேதனையோடு பெறுவாய் என்று ஏவாளை பார்த்து சொல்லுகிறார். இன்னும் சொல்கிறாரு, நிறைய பூமி சபிக்கப்பட்டிருக்கும் அப்படின்லாம் ஆண்டவர் சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம். அப்போ உலகத்தின் பிரச்சனைகளுக்கு காரணம் என்ன? நம்ம கையில் இருக்கிற வேதம் ஆண்டவர் கொடுத்திருக்கிற தெளிவான பதில் என்ன? பாவம். மனிதன் பாவம் செய்து தேவனை விட்டு பிரிந்து விட்டான். அங்கிருந்து தான் அத்தனை பிரச்சனைகள் ஆரம்பமாகிறது. அப்போ இந்த மனிதனுடைய பிரச்சனைக்கு வேறு வழிகளே தீர்வு காண முயற்சிப்பது பரிதாபமான விஷயம். பணம் நிறையா வந்துட்டால் சந்தோஷமாயிருமா? சம்பாதித்து தேடி பார்க்கிறார்கள். ஒரு காலத்தில் சாலமோனை போல விரக்தி ஆகி விடுகிறார்கள். என்னத்திலிருந்து என்னத்தை, எல்லாம் மாயை என்று சொல்லி கசந்து கொள்ளக்கூடிய ஒரு அனுபவம் ஒருவேளை வரலாம். இன்னும் எத்தனையோ காரியங்கள் இருக்கலாம். அப்போ இந்த உலகத்தில் இருக்கிற அடிப்படை பிரச்சனை, மறுபடியும் சொல்லுகிறேன், தேவனும் மனிதனும் இவர்களுக்கு இடையே இருக்கிற உறவு. இதுதான் வாழ்க்கையில் முதலாவது யோசிக்க வேண்டிய ஒன்று. அந்த உறவு பாவத்தினால் அருந்து விடுகிறது. எல்லா பிரச்சனைகளும் உலகத்தில் வர ஆரம்பிக்கும். ஹலோ, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் அன்பு வாழ்த்துக்கள் சபையாருக்கும் நண்பர்களுக்கும், குறிப்பாக வாலிப சமுதாயத்திற்கும். வாலிபர் எழுப்புதல் முகாம் திருச்சியில் ஆகஸ்ட் 15 அருமையான அண்ணன் மோகன்சியை கொண்டு டேவிட் கணேசன் நடத்துகிறார். மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. அவர்களுடைய இயக்கம் 1,00,000 வாலிபர்கள் இந்த நாளில் திரண்டு தேவனுக்கு தங்களை அர்ப்பணிக்க வேண்டும். வாட்டிய விஷயம் மகிழ்ச்சியாக இருக்கிறது. நாம் செய்ய வேண்டியது என்ன? இதில் ஒத்துழைப்போம், வாலிபர்களை கொண்டு வருவோம். சபையாரே, வாலிபர்களே, எழும்புவோம். கிதியோன் போல எழுந்து கட்டுவோம். வாருங்கள், வாலிப சமுதாயத்தை கட்டுவோம். தேசம் வாலிபர்கள் கையில் இருக்கிறது. இந்த அருமையான டேவிடுடைய இயக்கம் 1,00,000 வாலிபர்கள் பங்கு பெறணும். அவர்கள் ரட்சிக்கப்படணும். ஒவ்வொருவரும் அபிஷேகம் பெற்று கடைசி கால எழுப்புதலின் ஆயுதங்களாக மாற வேண்டும். வாட்டிய தரிசனம், எவ்வளவு அருமையான தரிசனம். நிச்சயமாய் நாம் ஒத்துழைப்போம், தரிசனம் நிறைவேற. நன்றி அப்பா. அப்படியே ஒரு நிமிடம் ஜபிப்போமா. ஹல்லேலூயா, தகப்பனே, கோடி கோடி ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி. இந்த கடைசி கால எழுப்புதலுக்காக உங்கள் அருமையான அண்ணன் மோகன்சியை எழுப்பி இருக்கிறீரே ஒரு ஆயுதமாக. உமக்கு நன்றி. டேவிட் கணேசனை தேவரீர் பயன்படுத்தி கொண்டு வருகிறீர். உமக்கு நன்றி. இந்த வாலிபர் முகாம் வெற்றிகரமாக முடிய நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பன் கொடுத்த தரிசனம் நிச்சயமாய் உம்முடைய நாமத்தில் இது ஜெயமாய் முடியும். நன்றி சொல்லுகிறோம். உமக்கு நன்றி. டேவிட் ஏக்கம் 1,00,000 வாலிபர்கள் பங்கு பெறணும். அவர்கள் ரட்சிக்கப்படணும். ஒவ்வொருவரும் அபிஷேகம் பெறணும். கடைசி கால எழுப்புதலின் ஆயுதங்களா மாறணும். நன்றி அப்பா. இந்த இயக்கம் நிறைவேறுவதற்காய் நன்றி. நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன். இன் ஜீசஸ் நேம், ஆமென் சொல்லுங்க. ஆமென், ஆமென்.